வணக்கம் நண்பர்களே. உங்கள் முகம் எப்பொழுதும் பளபளப்பாகவும் பொலிவாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்க வேண்டுமா? விலை உயர்ந்த கிரீம்கள், ஃபேஸ் வாஷ், பார்லர் ட்ரீட்மெண்ட்கள் என பலவற்றையும் பயன்படுத்தியும் எதிர்பார்த்த பலன் கிடைக்கவில்லையா? அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கானது தான். இன்னைக்கு நம்ம பார்க்க போவது இயற்கையாகவே சருமத்திற்கு பொலிவு தரக்கூடிய, உடலுக்கு உள்ளிருந்து சருமத்தை ஆரோக்கியமா மாற்றக்கூடிய 10 உணவுகளை தான் பார்க்க போறோம். இந்த உணவுகள் எடுக்க எடுக்க உங்களுடைய சருமம் ஆரோக்கியமாக்கப்படும். கருமை, மங்கலான தோற்றம், சுருக்கம், முகப்பருக்கள் போன்றவை குறைத்து இயற்கையான குளோவை அதிகரிக்க உதவலாம். அப்படின்னா சருமத்திற்கும் குளோ தரும் முதன்மையான உணவை நம்ம பார்க்கலாம். அதுல முதலாவதா பார்க்கக்கூடிய உணவு கேரட் தாங்க. நண்பர்களே, சரும ஆரோக்கியத்திற்கு சிறந்த உணவுகள்ல முதலிடம் பெறுவது கேரட் தான். கேரட்ல இருக்கக்கூடிய பீட்டா கரோட்டின், விட்டமின் ஏ, ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிகமாகவே இருக்குது. இவை என்ன செய்யறதுன்னா நம்மளுடைய சரும செல்களை பாதுகாக்கிறது, சூரிய ஒளியிலால் ஏற்படும் பாதிப்பை குறைக்கிறது, சருமத்தை மென்மையாகவும் பொலிவாகவும் மாற்றுகிறது. தினமும் ஒரு கேரட் சாப்பிடுறவர்களின் சருமத்தில் நல்ல மாற்றங்கள் காணலாம். கேரட்டை எப்படி சாப்பிடணும்னா பச்சையாகவே சாப்பிடலாம், ஜூஸாக சாப்பிடலாம், இல்ல சாலட்டாக சாப்பிடலாம், இல்ல சூப்பாகவும் எடுத்துக்கலாம். தொடர்ச்சியா 2 முதல் 3 மாதங்கள் எடுத்துக்கொண்டாதான் நல்ல ஒரு பலன் கிடைக்கும். ஒரு நாள் எடுத்துட்டு பலன் கிடைக்கவில்லை அப்படின்ட்டு நினைக்காதீர்கள். தொடர்ந்து எடுக்க தான் நல்ல ஒரு மாற்றம் உங்க உடலுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அடுத்தது ஆரஞ்சு பழம் தாங்க. ஆரஞ்சு பழத்துல விட்டமின் சி நிறைய இருக்குது. விட்டமின் சி என்பது கொலாஜன் உற்பத்திக்கு மிகவும் அவசியமானது. கொலாஜன் குறைந்துச்சுன்னா சருமம் சுருங்கும், வயதான தோற்றம் வரும், பொலிவு குறைய ஆரம்பிக்கும். ஆரஞ்சு பழம் சருமத்தை இறுக்கமா வைக்கிறதுக்கு உதவுகிறது, கரும்புள்ளிகளை குறைக்கிறதுக்கு உதவி பண்ணுறது, முகத்திற்கு இயற்கையான ஒரு பளபளப்பை தர்றதுக்கு உதவுது. ஒரு நாளைக்கு ஒரு ஆரஞ்சு பழம் எடுத்துக்கிட்டாவே போதும். நீங்க எப்பவுமே இளமையாகவே இருக்கலாம், பலன்னு தகன்னு இருக்கலாம். அடுத்து நம்ம மூன்றாவதா பார்க்கக்கூடிய ஒரு உணவு என்னன்னா தக்காளி தாங்க. தக்காளியில லைகோபின் எனப்படும் சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உள்ளது. இதனால சூரிய கதிர்களுடைய தாக்கத்துல இருந்து நம்மளை பாதுகாக்கிறதுக்கு இந்த லைகோபின் பயன்படுது. இதனால சருமத்துல ஏற்படக்கூடிய கரும்புள்ளி, கருமைகள் எல்லாமே சரியாகும். சருமத்தோடைய தரத்தை மேம்படுத்துறதுக்கு இந்த தக்காளி பயன்படுது. தக்காளி ஜூஸ், சாலட், சாம்பார், கறி போன்ற வடிவுகளை எடுத்துக்கலாம். தினசரி உணவுல தக்காளியை சேர்த்துக்கிட்டா சருமத்திற்கு நல்ல பலன் கிடைக்கும். முக்கியமா தக்காளியின் மூலம் ஃபேஸ் வாஷ், தக்காளியை 2 கட் பண்ணிட்டு அதில் சிறிதளவு சுகர், சிறிதளவு மஞ்சத்தூள் ரெண்டையும் ஆட் பண்ணி நல்ல முகங்களில் ஸ்க்ரப் பண்ணிட்டு வந்தோம்னா முகங்களில் இருக்கக்கூடிய டேன், முகங்களில் இருக்கக்கூடிய கருமை இதெல்லாமே சரியாயிரும். வாரத்திற்கு 3 முறை இதை அப்ளை பண்ணிட்டு வந்தால் நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். அடுத்து நம்ம 4வதா பார்க்கக்கூடிய ஒரு உணவு என்னன்னா திராட்சை பழந்தாங்க. திராட்சையில ரெஸ்வெட்ரால் என்ற சக்தியான ஒரு பொருள் இருக்குது. அதிகமான ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருக்குது. இதனால வயதான தோற்றத்தை மெதுவாக்குறதுக்கு திராட்சை பழம் பயன்படுது. சரும செல்களை பாதுகாக்கிறதுக்கும் சரும சுருக்கங்களை குறைக்கிறதுக்கும் பயன்படுது. சருமத்தை இளமையா வச்சுக்கிறதுக்கு இந்த ஒரு பழம் பயன்படுது. தினமும் ஒரு கைப்பிடி அளவு சாப்பிட்டுட்டு வந்தாலே போதும். எப்பொழுதுமே உங்களுடைய முகம் இளமையாகவும் பளபளப்பாகவும் இருக்கும். அடுத்து நம்ம 5வதா பார்க்கக்கூடிய ஒரு உணவு என்னன்னா வெள்ளரிக்காய் தாங்க. உடல்ல நீர்ச்சத்து குறைஞ்சிச்சுன்னா முதல்ல பாதிக்கப்படுற இடம் என்னன்னா சருமம் தான். வெள்ளரிக்காயில 95% தண்ணீர் இருக்குது. இதனால உங்க முகத்திற்கும் உங்க சருமத்திற்கும் ஈரப்பதம் கொடுக்கும், முகம் புத்துணர்ச்சியாக இருக்கும், வறட்சி குறையும். முக்கியமா வெயில் காலங்கள்ல வெள்ளரிக்காய் ஒரு மிக சிறந்த ஒரு உணவா இருக்குது. வெள்ளரிக்காய் எடுக்க எடுக்க உங்களுடைய முகம் புத்துணர்ச்சியாகவும் பளபளப்பாகவும் இருக்கும். தினமும் நீங்க அதை சேர்த்துக்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய முகம் எப்பவுமே இளமையாகவும் இருக்கும். அடுத்து நம்ம 6வதா பார்க்கக்கூடிய ஒரு உணவு என்னன்னா மீன் தாங்க. மீன்ல ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் அதிகமா இருக்கக்கூடிய மீன்களை எடுத்துக்கிறேன். ஒமேகா 3 எதுக்காக பயன்படுதுன்னா அலர்ஜியை குறைக்கிறதுக்கு, சருமத்தை மென்மையாக்குறதுக்கு, முகப்பருக்கள் வருவதை குறைக்கிறதுக்கு உதவுது. முக்கியமா என்னென்ன மீன்கள்னா சால்மன் மீன், சாட்டைன் மீன், மத்தி மீன், இந்த மீன்கள் தான் மிகவும் நன்மைகளை கொடுக்கும். இந்த மீன்ல தான் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் அதிகமா இருக்குது. இது வாரத்துக்கு 2ல இருந்து 3 முறை நீங்க எடுத்துக்கிட்டீங்களா உங்களுடைய சருமம் பாதுகாக்கவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும். அடுத்து நம்ம 7வதா பார்க்கக்கூடிய ஒரு உணவு என்னன்னா முட்டை தாங்க. முட்டை ஒரு முழுமையான ஒரு உணவு. இதுல புரோட்டீன், பயோட்டின், விட்டமின் டி, செலினியம் போன்ற சத்துக்கள் அதிகமாகவே இருக்குது. இதனால புதிய சரும செல்கள் உருவாகிறதுக்கு இது உதவியா இருக்குது. சருமம் பழுதை சரி செய்யறதுக்கு, ரிப்பேர் பண்றதுக்கு முட்டை பயன்படுது. முகத்துல இயற்கையாக ஒரு குளோவை அதிகரிக்கிறது முட்டை பயன்படுது. ஒரு நாளைக்கு 1 இல்லைனா 2 முட்டைகள் எடுத்துக்கிறது உங்களுடைய சருமத்திற்கு மிகவும்
நம்ம 8வது பார்க்கக்கூடிய ஒரு உணவு என்னன்னா தயிர் தாங்க. தயிர் சருமத்திற்கு மிகவும் ஒரு சிறந்த உணவு. ஏன் தெரியுமா? நமது குடல் ஆரோக்கியம் நல்ல நிலையில இருந்துச்சுன்னா சரும ஆரோக்கியமும் நல்லதாக இருக்கும். தயிர்ல இருக்கக்கூடிய ப்ரோபயாட்டிக் செரிமானத்தை மேம்படுத்துகிறது, குடல் ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறது, சரும பிரச்சனைகளை குறைக்கிறதுக்கு இது உதவி பண்ணும். ஏன்னா நம்மளுடைய குடல் சுத்தமா இருந்துச்சுன்னா நம்ம உடலும் முகமும் சுத்தமாக்கப்படும். குடல் அழுக்கு அங்கங்க தங்கி இருந்துச்சுன்னா நம்ம முகங்கள்ல முகப்பருக்கள், முகத்துல டல்னஸ் இதெல்லாம் ஏற்படும். அதனாலதான் தயிரை எடுத்துக்கிற சொல்றோம். தினம் 1 கப்பு தயிர் எடுத்துக்கிட்டா போதும். அடுத்து நம்ம 9வது பார்க்கக்கூடிய ஒரு உணவு என்னன்னா கிரீன் டீ தாங்க. கிரீன் டீல கேட்டச்சின் எனப்படும் ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாகவே இருக்குது. இது ஃப்ரீ ரேடிக்கலை கட்டுப்படுத்துகிறது, வயதான தோற்றத்தை தாமதப்படுத்துறதுக்கு பயன்படுது, சருமத்திற்கு நல்ல ஒரு க்ளோவையும் கொடுக்குது. ஒரு நாளைக்கு 1 இல்லைன்னா 2 கப்பு கிரீன் டீ எடுக்கிறது ரொம்பவே நல்லது. அளவுக்கு அதிகமாக குடிக்க வேண்டாம், அளவோடு எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்து நம்ம 10வதா பார்க்கக்கூடிய ஒரு உணவு என்னன்னா நட்ஸ் தாங்க. நட்ஸ் வகை சருமத்திற்கு மிகவும் ஒரு ஃப்ரெண்டான ஒரு ஃபுட்டுங்க, நண்பர்னு சொல்லலாம் சருமத்திற்கு. குறிப்பா பாதாம், வால்நட், பிஸ்தா, முந்திரி இது எல்லாமே சிறந்தது. அது கூடவே வேர்க்கடலையும். வேர்க்கடலை நிறைய பேருக்கு தெரியாது. வேர்க்கடலையிலும் விட்டமின் இ இருக்குது. இது சருமத்திற்கு மிகவும் நல்லது. எல்லாருமே காஸ்ட்லியான பாதாம், வால்நட், பிஸ்தா, முந்திரியை மட்டும்தான் சொல்லுவாங்க, வேர்க்கடலையை விட்டுருவாங்க. ஆனா இந்த உணவுகள் வாங்க முடியாதவர்கள் பாதாமுக்கு ஈக்குவல் வேர்க்கடலை. ஸோ இதை வாங்க முடியாதவர்கள் வேர்க்கடலை வாங்கி உண்ணலாம். வேர்க்கடலை விலையும் ரொம்பவே கம்மி, ஆனால் நல்ல ஒரு ஆரோக்கியமான உணவு. அளவா எடுத்துக்கிட்டா இது சருமத்தை பாதுகாக்கும், சரும சுருக்கங்களை குறைக்கும், முதுமையை தாமதப்படுத்தும். ஸோ வேர்க்கடலையை தினமும் 1 கைப்பிடி எடுத்துக்கிறங்க. மற்ற பாதாம், வால்நட், பிஸ்தா, முந்திரி இது எல்லாமே ஒரு 2 அளவு எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். நண்பர்களே, இந்த உணவு மட்டும் போதாது. இந்த உணவு கூட சில 5 விஷயங்களை நீங்க பின்பற்ற வேண்டும். அது என்னங்கிறத பார்த்துடலாம். முதலாவது தினமும் நீங்க 2ல இருந்து 3 லிட்டர் தண்ணி ஒரு நாளைக்கு நீங்க குடிக்கணும். அட்லீஸ்ட் 2 லிட்டர் தண்ணியாவது நீங்க எடுத்துக்கிறணும். அப்பதான் உங்களுடைய சருமம் எப்பவுமே ஹைட்ரேட்டாவே இருக்கும். அடுத்து 2வது விஷயம் தூக்கம் தாங்க. 7ல இருந்து 8 மணி நேரம் நல்லாவே தூங்கணும். ஸோ இரவில் அந்த 7ல இருந்து 8 மணி நேரம் தூங்கும் போது தான் உங்க உடல்ல எல்லா வேலைகளுமே நடைபெறும். நம்ம தூங்கும் போது தான் அங்க செல்ஸ் புதுசா உருவாகிறது, செல்ஸ் ரிப்பேர் நடக்கிறது, எல்லாமே நடக்கும். ஸோ அதனால தான் தூக்கம்ங்கிறது ரொம்பவே முக்கியம். அடுத்து 3வது விஷயம், சிலர் புகைப்பிடிப்பார்கள், மது அருந்துவார்கள். ஸோ இதை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். புகைப்பிடிப்பதையும் மது அருந்துவதையும் தவிர்க்க வேண்டும். அடுத்து 4வது விஷயம், அதிகமாக சர்க்கரை உள்ள உணவுகளை குறைக்கிறது ரொம்பவே நல்லது. முற்றிலும் தவிர்க்க சொல்லல, சிறிதளவு குறைத்து கொள்வது உங்க சருமத்திற்கு மிகவும் நல்லது. அடுத்து 5வது விஷயம் சன்ஸ்கிரீன் பயன்படுத்துங்கள். வெளியில போகும்போது, அதிகமா வெயில் இருக்கும் போதும் சரி, வெளியில போகும்போதும் சரி, நீங்க சன்ஸ்கிரீன் கிரீம்ஸ் நிறைய கடைகள்ல இருக்குது. அதுல ஏதாவது ஒரு கிரீம் வாங்கி அப்ளை. ஸோ இதை எல்லாத்தையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுடைய முகம் எப்பொழுதுமே பொலிவாகவும் நல்ல ஒரு சரும நிறத்திலையும் இருக்கும். நண்பர்களே, சருமத்திற்கு உண்மையான அழகு தருவது விலை உயர்ந்த கிரீம்ஸ் எதுவுமே இல்லைங்க, நம்ம தினமும் சாப்பிடக்கூடிய உணவுகளில் தான் இருக்குது. இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்த்த கேரட், ஆரஞ்சு, தக்காளி, திராட்சை, வெள்ளரிக்காய், மீன், முட்டை, தயிர், கிரீன் டீ, நட்ஸ் ஆகிய 10 உணவுகளையும் உங்களுடைய தினசரி உணவுகளில் சேர்த்துக்கொள்ளுங்கள். சில வாரங்களில் சருமத்தில் நல்லதொரு மாற்றங்கள் ஏற்படும், நீங்க கவனிக்க ஆரம்பிப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.